வரலாற்றிலிருந்து இதுவரை அணையாது கிடக்கும் சாதி அனலால் பொசுங்கிய ஒடுக்கப்பட்ட உயிர்களுக்கும் சோதனை காலத்தில் அவர்களுக்கு அரவணைப்பாகவும் அரணாகவும் நின்ற இடைநிலை மற்றும் மேல் சாதியைச் சேர்ந்த அறம் தவறா கருணை மனிதர்களுக்கும் இந்த படம் சமர்ப்பணம். டேய் வீரா, டேய் வீரா, கதவை தரடா. டேய் வீரா, டேய் வீரா, டேய் வீராசாமி, டேய். கணக்கு நீங்க முட்டு தூரம் எம்பிட்டு நேர்ந்தா உன்னை எழுப்புறது? எழுப்புறதுக்குள்ள சுடுகாட்டு இருக்கிற பொணத்தை எழுப்பிடலாம் போல இருக்குது. பெரிய கூப்பிடுறாரு, சீக்கிரம் வாடா. பெரிய ஆமாண்டா, சீக்கிரம் வாடா. வந்து சரோஜி தேவி உள்ளூர கதவை பூட்டிக்கடி, இதோ வந்துடுறேன். கணக்க கணக்க என்னல நீங்க என்ன இந்த அகால நேரத்துல பெரிய நல்லா தானே இருக்காரு? பேசாம வாழ. பெரியவர் ராத்திரி பொழுது தாங்கன்னா சேமம். இப்போவோ எப்போன்னு இழுத்துண்டு கிடக்குது. கடைசியா உங்ககிட்ட எதுவோ பேசணுமா, கிடந்து அடிச்சுண்டு கிடக்குறாரு. வருவியா? சீக்கிரம் வாவே. ஐயா, வீராசாமி வந்துக்கிறான். ஐயா ஐயா. யோ வீராசாமி, போய் அப்பாவை பார். சரிங்க ஐயா. ஏய், எங்க போற? பின்கட்டு வழியா போய்க்கிறேன் ஐயா. ஏய், முன்கட்டு வழியாவே போ. சரிங்க ஐயா. பெரிய ஐயா. ஐயா, வீராசாமி வந்துக்கிறான். ஐயா ஐயா ஐயா, எல்லாம் வாங்க, எழுந்துருங்க எழுந்துருங்க. ஐயோ சின்னையா, நம்ம மோசம் போயிட்டோம்யா, மோசம் போயிட்டோம்யா. பெரிய நம்மளை விட்டு போயிட்டாருயா. ஐயோ
ஐயோ அப்பா ஐயா அப்பா அப்பா ஐயா ஐயா உங்க கணக்கு வந்துங்கிற ஐயா போச்சு ஆலமரம் சாட்சி போச்சு பெரிய போயிட்டார் கணக்கு வீரா வீழ்ந்திருக்கிறது பெரிய சாவு ஒருத்தர் விடப்படாது நாளைக்கு எனக்கு சொல்லல உனக்கு சொல்லல ஒரு பேச்சு வரக்கூடாது இந்தா இதுல சுத்துப்பட்டு 40 பட்டி சாதி சொந்தட பட்டியல் இருக்குது மத்தியானம் 1 மணிக்குள்ள எழுவ சொல்லிடணும் சொன்னது புரிஞ்சுதா சீக்கிரம் போடா சரிங்க சொல்லி ஒருத்தர் விடப்படாது டேய் வீரா கணக்கு விழுந்துக்கிறது பெரிய சாவு எழுவு கூலில எக்கச்சக்கமா கிடைக்கும் இத வச்சுக்கு எழுவு கூலிக்கு வச்சுக்கிடா இத ஒரு நிமிஷம் இரு சரிங்க சொல்டா எல்லாருக்கும் சொல்டா வீரா சின்னையா நீ மங்களாபுரம் போய் மங்களாபுரமா நீ மங்களாபுரம் போய் ஐயாவுடைய பாலிய சேகினர் தனவேல்னு இருப்பார் அவருக்கு மறக்காம எழுவு சொல்லிடு சரிங்க ஐயா மங்களாபுரமா போடா போ என்னடா வீராசாமி வெள்ளன்னு வந்து நிக்கிற பெரியவர் நல்லா இருக்கிறாருல்ல நாய்க்கிற பெரிய தவறிட்டாருங்க ஆடாடா சரி சரி போய் எழுவு கூலி வாங்கிக்கணும் போ சரிங்க நாச்சியாபுரத்து பெரிய போயிட்டார் நல்ல மனுஷன் 1 மணிக்கு அடக்கம் வாங்க வந்துருங்க எப்ப போச்சு வெடிய காலமரமா பஸ் வர நேரத்துக்கு என்னங்க தனவேலுங்கிறது ஐயா தாங்க என்ன விஷயம் ஐயா நாச்சியாபுரத்து பெரிய ஐயா தவறிட்டாருங்க சின்னையா உங்ககிட்ட எழுவு சொல்லிட்டு வர சொன்னாருங்க நாச்சியாபுரத்து பெரிய தவறிட்டாருங்களா ஆமாங்க சரி இந்தா போ போ டேய் நாச்சியாபுரத்து பெரிய தவறிட்டா நமக்கு ஏன்டா சொல்லி அனுப்புகிறாங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா நாச்சியாபுரம் பொன்னையாவோட பொண்ணு நம்ம ஊர் தாழ்ந்த ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே தானே வாழ்ந்துட்டு இருக்குது அதுக்கு மறைமுகமாக தகவல் சொல்லணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட வந்து அந்தாள் சொல்லிட்டு போறாரு சீக்கிரமா போய் அந்த பிள்ளைக்கு தகவல் சொல்லுங்கப்பா போ போ சரி நான் போய் சொல்லிட்டு வரேன் வீராசாமி என்னண்ணா கண்டுக்காம போறீங்க என்னண்ணா இந்த பக்கம் நம்ம மோசம் போயிட்டோம் தாயி மோசம் போயிட்டோம் பெரிய நம்மளை விட்டு போயிட்டாரு தாயி விட்டு போயிட்டீங்களே பெரிய சாவறதுக்கு முன்னாடி இதே மாதிரி வீராசாமி என் பொண்ணு என் குல கொழுந்து என் தங்க ரதம் என் கண்மணிடா அவன் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில அவளை வெறுக்கும்படி ஆயிடுச்சுடா நீ சாதி மாறி
விட்டு விட்டு ஓடி கல்யாணம் பண்ணுது எல்லாத்தையும் அப்பா மன்னிச்சுட்டேன். என் கால் மாட்டில் வந்து உக்காந்து என் அப்பாடு கண்ணீர் விட்டு கதறி அழுதாதான் என் கட்ட வேவும், என் ஆன்மா சாந்தி அடையும். என் ராசாதிகிட்ட போய் சொல்லுடா வீராசாமின்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாரு. அத்தா சத்தியம் வாங்கிட்டு. ஐயோ அப்பா, என் சாமி என்ன நினைச்சு போட்ட மருகனையா என் தெய்வமே. ஐயோ என்னாச்சு? ஐயோ அப்பா, என்னம்மா? என்னண்ணா? பெரிய தவறிட்டாரு தம்பி, பெரிய தவறிட்டாரு. ஐயோ ஏங்க, எங்க அப்பா என்ன மன்னிச்சிட்டாருங்க, நம்மள ஏத்துக்கிட்டாருங்க. ஐயோ என் சாமி. எல்லாம் கிளம்புங்கடா. பெரிய மனுஷன் தானே. சாவல நின்னார் பாரு நம்ம ஐயா. கிளம்புங்கடா. சம்பந்தி சீர சிறப்புமா செஞ்சு இந்த மங்களாபுரத்துக்காரங்களோட பதில் மரியாதை நாமளும் காய்ப்போம். எழுந்துருவாய். ஆமா ஆமா. ஐநரப்பா, ஏதோ ஒரு வேகத்துல நான் செஞ்சு விட்டேன். நீ தான் என்ன காப்பாத்தணும். உண்மை மட்டும் ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த தேங்காய் உடைஞ்சி செதறின மாதிரி சில்லி சில்லி ஆகிடுவானுங்க என்ன. ஆமா, என் மனசுல ஒண்ணும் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நான் செஞ்சேன். இதுல இருந்து நீ என்ன காப்பாத்தணும்னா உனக்கு 30 3 தேங்காய் உடைக்கிறேன். நான் வாக்கு மாற மாட்டேன்னு உனக்கே தெரியும். பார்த்துக்க, சொல்லிவிட்டேன். வரண்டாயப்பா, எல்லாரையும் காப்பாத்து. ஐயோ என் சாமி, நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சு என்னை ஏத்துக்கிட்டியே, என்ன பெத்த என் சாமி. இனிமே எனக்கு யார் இருக்கா? நான் யாரை போய் அப்பான்னு கூப்பிடுவேன்? ஐயோ அப்பா, என்னை விட்டு போயிட்டியே. ஐயோ அப்பா, ஐயோ ஜெய் வீராசாமி, யவா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. 12 வருஷமா பிரிஞ்சிருந்த எங்க தங்கச்சிய மறுபடியும் எங்க கூட சேர்த்து பெரிய காரியம் பண்ணிட்டேயா. எங்க ஐயா போனது கூட இப்ப எனக்கு பெருசா படல. ஆனா பெரிய ஐயா உங்ககிட்ட சொன்னதை என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். எனக்கு தெரியும்யா, எங்க ஐயாவுக்கு தங்கச்சி மேல உள்ளூர பாசம் இருக்குன்னு அரச புரசலா தெரியும்யா. ஆனா தங்கச்சி வராம இந்த கட்டை வேகாதுன்னு எங்க ஐயா புலம்புற அளவுக்கு பாசம் இருக்கும்னு தெரியாம போயிடுச்சியா. வீராசாமி, இந்த ஊர்கார பசங்க அடிப்பாங்க உதைப்பாங்கன்னு பயப்படாம உன் உயிரை பணைய வச்சு என் அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றினியே, உன் குடும்பம் 7 தலைமுறைக்கும் நல்லா இருக்கும். என்னையா இதுக்கெல்லாம் எப்படி? என் பேர்ல நம்பிக்கையில பெரியய்யா சொன்னதுதான் நான் செஞ்சேன். எல்லாம் பெரியய்யாவுடைய பெருந்தன்மையா. இல்லடா, நீ வசந்துட்டடா. இந்தா இத வச்சுக்கோ. ஐயா வேண்டாமங்கய்யா. மனசார கொடுக்கறேன், வாங்கிக்கயா. கணக்கு வந்துட்டா ஐயா. இவனுக்கு போகத்துக்கு 3 மூட்டை நெல் கரெக்டா போயிடணும், புரிஞ்சுதா? அனுப்பிச்சிடுறேன் ஐயா. உன் குடும்பம் நல்லா இருக்கும்யா. நல்லா இரு, நல்லதுயா. பெரியா, வீராசாமி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கடா. நீ எழுவு சொல்ல போறப்போ
மறந்தும் என் மகசிரிக்கு தகவல் சொல்லக்கூடாதுடா. என் மானம், என் மரியாதை, கௌரவம், என் சாதி பெருமை எல்லாத்தையும் கறி பூசி கப்பல் ஏற்றிட்டு போன அந்த செரிக்கு மகனோட காத்து கூட என் பிரேத மேல படக்கூடாது. என் பிரேத மேல படக்கூடாது. வீராசாமி, அவளை பார்த்தா நீ என்னைக்கு இந்த அப்பா வேணாம், குடும்பம் வேணாம், சாதி வேணாம்னு அந்த சாதி கட்டவங்க கூட ஓடி போனியோ, அன்னைக்கே உன் அப்பா செத்துட்டா. இனி பணத்து மேல ஒரு நிழல் பட்டாது. 100 ஜென்மத்திலேயும் எனக்கு விமோசனம் கிடைக்காது. அவகிட்ட அடிச்சு சொல்லணும்டா வீராசாமி. ஏய் வீராசாமி, இவன் தான் சாவு போறானே, இவனுக்கு எங்க தெரிய போகுதுன்னு மட்டும் ஏதாவது ஏடாகுடம் பண்ணின உன் குடும்பம் 7 தலைமுறைக்கும் விளங்காம போயிடும்டா. இது நான் கும்பிடுற சாமி மேல சத்தியம்டா. சத்தியம் பண்றா, சத்தியம் பண்றா. அந்த குடிகெடுத்து சிரிக்கு எழவு சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்றா. சொல்ல மாட்டேன் ஐயா, உங்க வாக்கு மீறினா சொல்ல மாட்டேன். ஐயா, ஏற்கனவே 70 தலைமுறையா உங்களை மாதிரி புண்ணியானுங்க ஆசீர்வாதத்தால் நாங்கள் விளங்காம தான் இருக்கோம். உங்கள் சாபம் ஒரு வேளை பழிச்சு இன்னும் 7 தலைமுறைக்கு என் குடும்பம் விளங்காமல் போனால் கூட பெருசாக வித்தியாசம் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. ஆனால் நீங்கள் கும்புற சாமி மேலே சத்தியமாக என்னோட லாபத்துக்காக இதை நான் செய்யலை. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் செஞ்சேன். என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. நான் மாண்டேன் என்று செய்தியண்டாய் அம்மா, நீ மக்களிடம் போய் சேரமாய். பொன்னுருவில் நான் தெத்தேன் என்று செய்தி கண்டாய். சேனையிடம் போய் சேரமாய். பாவி கூறியோன் தன்னை வல்லாமை செய்ததாரே. மா, நான் மாண்டேன் என்று செய்தி கண்டாய்.